Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல lab 12 னுடைய second part தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. First question, write a Python program using random number function to do the following. First one, print the values using number choice method. Int, float, string, list. So, in the first question la வந்து நம்ம random number choice method நம்ம வந்து numbers யூஸ் பண்ணி தான் implement பண்ணிருக்கோம். அதாவது ஒரு sequence of numbersல integer number என்னவோ அதனுடைய அவுட்புட்டும் floating point number என்னவோ அதனுடைய அவுட்புட்டும் string values என்னவோ அதனுடைய அவுட்புட்டும் லிஸ்டினுடைய அவுட்புட் என்னவோ அதனுடைய அவுட்புட்டும் நமக்கு ரிசல்ட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? செகண்ட், செக் த லிஸ்ட் வேல்யூஸ் யூசிங் நம்பர் ஷஃபிள் மெத்தட். ஸோ ஒரு லிஸ்ட்ல சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்ம என்ன பண்றோம்னா நம்பர் ஷஃபிள் மெத்தட் யூஸ் பண்ணி வேல்யூஸை வந்து ஷஃபிள் பண்ணி போடுறோம். எப்படி வந்து இந்த பிளேயிங் கார்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஒரு தடவை நம்ம கேம் பிளே பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கார்ட்ஸை வந்து ஷஃபிள் பண்ணி போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்பர்ஸை வந்து ஷஃபிள் பண்ணி கொடுக்கறதா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஷஃபிள் மெத்தட். தேர்ட் ஒன், ஜெனரேட்டிங் எ ரேண்டம் நம்பர் யூசிங் சீட். நெக்ஸ்ட், சீட் வேல்யூஸ் யூஸ் பண்ணி random numbers நம்ம access பண்றது. சரிங்களா? இதுல first print the values using number choice method. So first method என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா random numbersல வந்து number choice method யூஸ் பண்ணி நம்ம வந்து values execute பண்றது தான். இதுல program பாருங்க, import random, print range of 50, random dot choice of range of 50, print random float uniform of 3,20, random dot uniform of 3,20, print string hi I am Santosh, random dot choice hi I am Santosh, print list of some sequence values, comma random dot choice of sequence values. So இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ரேஞ்ச் வந்து 15 கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச் 15 கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரேண்டமா இருக்கக்கூடிய வேல்யூஸ், ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 to 50ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ரேண்டம்ல 31 அப்படின்றது நமக்கு இங்க எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. இப்ப திரும்பவும் நம்ம வந்து இதை ரன் பண்ணும்போது அந்த ரேண்டம் வேல்யூஸ்ல வேற நம்பர் நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட், ரேண்டம் ஃப்ளோட் யூனிஃபார்ம் 3,20, அதாவது இன்டிஜர் வேல்யூஸ் 3ல இருந்து 20 உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ்ல நமக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். அடுத்தது ஸ்ட்ரிங் வேல்யூல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்ல ரேண்டமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட், லிஸ்ட்ல சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு ரேண்டமா அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல்ல சேவ் போயிட்டு ஸ்டூடெண்ட் டிரைவ்ல உங்களுடைய கோர்ஸ் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய சப்ஜெக்ட் நேம் போட்ட ஃபோல்டர்ல உங்களுடைய ஃபைல் நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கிறது
lab 12 செகண்ட் பார்ட் அப்படின்றதுனால 12 டாட் lab hyphen 12 டாட் ரோமன் 2 எந்த டேட்டு எந்த மந்த் எந்த இயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமை சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க, ரேஞ்ச் ஆஃப் 50 வந்து 12னும் ரேண்டம் ஃப்ளோட் யூனிஃபார்ம் 3,20 வந்து 15.998னும் ஸ்ட்ரிங்ல ஹாய் ஐ எம் சந்தோஷ்ன்றதுல ஹெச்னும் லிஸ்ட்ல சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல வந்து 25 அப்படின்ற நம்பரும் நமக்கு அவுட்புட்ல காமிச்சிருச்சிங்களா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாங்களா. செகண்ட் क्वेश्चन, check the list values using number shuffle method. Program import random list equal to sequence of values. Print before shuffle comma list random dot shuffle of list. Print reshuffled list comma list random dot shuffle of list. Print reshuffled list comma list. அதாவது இதுல நம்ம நம்பர் ஷஃபிள் மெத்தட் யூஸ் பண்ணி ரேண்டமா இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து ஷஃபிள் பண்ணி நம்ம அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ண போறோம். சரிங்களா. ஸோ இதனுடைய அவுட்புட் பாருங்க. பிஃபோர் ஷஃபிள் நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்ல எப்படி இருந்ததோ அதே சேம் தான் நமக்கு அவுட்புட்ல காட்டும். அடுத்தது ரீஷஃபிள்டு லிஸ்ட், நம்ம இந்த நம்பரை ஷஃபிள் பண்ண உடனே இந்த வேல்யூஸ் எல்லாமே பாருங்க நமக்கு ஷஃபிள் ஆகி மாறி மாறி இருக்குங்களா. திரும்பவும் ரீஷஃபிள் லிஸ்ட்ல அகைன் இந்த வேல்யூஸ் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஷஃபிள் ஆயிட்டு உங்களுக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணும். சரிங்களா. இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா. விஎஸ் கோட்குள்ள போயிடுறேன். இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல்ல சேவ் போயிட்டு 12.lab-12 roman 2.py அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. பிஃபோர் ஷஃபிள் நம்ம லிஸ்ட்ல என்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தோமோ அதே சேம் வேல்யூஸ் தான் நமக்கு பிஃபோர் ஷஃபிள்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. அடுத்தது ரீஷஃபிள்டு லிஸ்ட்ல பாருங்க, இந்த லிஸ்ட்டை நம்ம ரீஷஃபிள் பண்ண உடனே எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு, திரும்பவும் இந்த லிஸ்ட்டை நம்ம ரீஷஃபிள் பண்ணும்போது அகைன் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் நமக்கு ரீஷஃபிள் ஆயிட்டு அவுட்புட்ல காட்டுதுங்களா. இப்ப நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन, generating a random number using seed. ஸோ சீடுன்றது ஒன் ஆஃப் த ஷஃப்லிங் மெத்தட் தான். இதுக்கான ப்ரோக்ராம் பாருங்க, இம்போர்ட் ரேண்டம். ஸோ ரேண்டம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட்ல கால் பண்ணிக்கிறோம். பிரிண்ட் a random number between 0 and 1 is end equal to. Print random dot random random dot seed of 3. Print the mapped random number with 3 is end equal to. Print random dot random random dot seed of 7. Print the mapped random number with 7 is end equal to. Print random dot random. ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் பாருங்க, a random number between 0 and 1 is, அதாவது 0 to 1 குள்ள இருக்கக்கூடிய ரேண்டம் வேல்யூஸ்ல ஃப்ளோட்ல நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே பண்ணிருக்கு பாருங்க. அடுத்தது the mapped random number with 3 is, அதாவது from 0 to 3 குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கான அவுட்புட் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கு பாருங்க. Again the mapped numbers with 7 is between 7, that means 0 to 7 குள்ள என்ன நம்பர்ஸ் இருக்கோ
அது நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டியிருக்குங்களா? ஸோ இதை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட்குள்ள போயிடுறேன். இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல 12.lab12 roman2.py கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுல ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்புட் பாருங்க. A random number between 0 and 1 is, and then the mapped random number with 3 is, the mapped random number with 7 is அப்படின்னு ஒரு sequence of values நமக்கு அவுட்புட்ல காட்டுதுங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு லேப் செஷன்ல நம்ம ரேண்டம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி எப்படி டேட்டா டைப்ஸ்ல, அடுத்தது ரேண்டம் நம்பர்ஸ்ல, நெக்ஸ்ட் யூசிங் சீட் மெத்தட்ல நம்ம ஷஃபிலிங் இது எல்லாமே யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு லேப் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.